பான்பர்க் ரவியை ரவிய கொள்வாரு. கொல்றாரு. அது மாரி சனீஷ் அகடியும் ஒரு பிளான் பண்ணி அவர் கொல்லுவாரு. கொல்லுவாரு. எனக்கு பத்தாம இருந்துச்சு. ம். விஜய் சார் பண்றாரு. இன்னொன்னு ரவுடிகள கொல்றோங்கிறது எல்லாம் யூசுவலா ரெகுலரா பண்றது. 3 ரவுடிகள கொல்றது யூசுவல். வேற யோசிக்கும்போது தான் மொத்தம் போட்டு தாக்கிருவோம். சிட்டில இருக்க மொத்த ரவுடி. மொத்தமா. அது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லல. ஓகே. அதுக்கப்புறம் விஜய் சார் கதை சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் மாத்துனேன். மாத்திருக்கீங்க. அம்மன் சந்தன ஃபைட். சந்தனம் ஆமா. பூசிட்டு. அது ஃபர்ஸ்ட் வந்து முகம் தெரியாம பண்றதுக்கு வேற வச்சிருந்தேன். ம். அப்ப அதுவும் எனக்கு பத்தல. ம். நான் நெறைய முகம் தெரியாம பண்றது நெறைய ஹெல்மெட் போட்டு ஃபைட் பண்ணுவாங்க. ஆமா. நெறைய இருந்துச்சு. பழசாவே இருந்துச்சு எல்லாமே. துணிய சுத்திட்டு மாஸ்க் போட்டுட்டு ஆமாமா, பண்றது. ஆமாமா. எல்லாம் இன்னொன்னு நானும் பார்க்குறேன். ஓகே. எல்லாம் பழசாவே இருக்கு. என்னடான்ட்டு. ம். அதுக்கப்புறம் தான் சந்தனம் பூசுறது ஆன்மீகம் இருக்கும். ஒரு ம். ஒரு தெய்வீகம் இருக்கும். ஒரு ம். பவர்ஃபுல்லாவும் இருக்கும். பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு கரெக்ட்டா படிச்சு, அது எப்படின்னா டிஸ்கஷன் ரூம்ல எப்ப நான் சைடுல ம். ஒரு பூஜை ரூமா வச்சிருப்பேன். ஓகே. எல்லா சாமியும் வச்சு சாமி கும்பிட்டு தான் டிஸ்கஷனே ஆரம்பிக்கிறது. ஓகே. அந்த டிஸ்கஷன் ரூம்ல. ம். இது எனக்கு 2 3 நாளா அது எனக்கு ஹெல்மெட்ட போட்டு பார்க்குறோம், துணிய சுத்தி மா பார்க்குறோம். திருப்தியாவே இல்ல. சாமிய கும்பிட்டுட்டு இருக்கும்போது ம். ஒரு முருகர் படம். ம். சந்தன சந்தன காப்பு காப்புல பண்ணு. ம். அது சூடம் காட்டும்போது அந்த சந்தன ஃபேஸ பார்த்தேன். ம். டப்பு பட்டுச்சு. ம். இதுதான் என் கெட்டப்பு. ம்ஹ்ம். அப்படின்ட்டு அது முருகர் குடுத்த கெட்டப் தான் நம்மளுக்கு.